சென்னை மாதிரியான பெரிய சிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க டவுனாக இருந்தாலும் சரி, நிறையா ஹவுஸ் ஓனர்ஸ் ஆர் அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஸ், காம்ப்ளெக்ஸ் ஓனர்ஸ் இவங்க நிறையா இருப்பாங்க. இவங்க தான் அந்த இடத்த டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. வாடகைக்கு இருக்கிறவங்க ஒரு கடையாக இருந்தாலும் சரி, ஒரு வீடாக இருந்தாலும் அவங்க அந்த வீட்டுக்குள்ளே அந்த கடைக்குள்ளே இருக்க விஷயத்த ஒரு டஸ்ட்பினில் குப்பையை கூட்டி வச்சுட்டு பேசாமல் இருந்துருவாங்க. ஆனால் அதுக்கு வெளியில் கிடக்கிற குப்பை, இல்லை அதுக்கு பின்னாடி இருக்க குப்பையை ஒரு ஒர்க்கர் வச்சு அவங்க க்ளீன் பண்ணி ஒரு கார்னரில் வச்சுருவாங்க. அந்த குப்பை அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கடை வச்சுருக்காங்கன்னா, அதில் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னா, இப்போ யாரோ ஒருத்தவங்க ஒரு பொருளோ ஒரு குப்பையோ கையில் வச்சுருக்காங்க, ஏதாவது சாப்பிட்ட வேஸ்ட்டோ. ஆனால் அதை போகிற டஸ்ட்பின் இருக்காது, விசிபிளாக பார்க்குற அளவுக்கு எல்லா இடத்துலையும் இருக்காது. இவங்க அதை போய் நான் அங்கே போட இங்கே போட அப்படின்ட்டு அவங்க இருக்கிற இடத்துல ஓரமாக போட்டு போயிடுவாங்க. அது அப்படியே காற்றுல அங்கே இங்கே பறக்கும். திருப்பி அந்த சானிட்டரி ஒர்க்கர்ஸ் இல்லை அந்த கடையில் வேலை பார்க்குற அந்த கூட்டுறவங்க கூட்டி ஒரு இடத்துல வைப்பாங்க. இது இப்படியே ரொட்டேஷனில் ரன் ஆகிட்டே இருக்க தவிர இதுக்கு ஒரு தீர்வே இன்னும் வரலை. ஒரு வாடகைக்கு ஒரு வீட்டில் இருக்குன்னா, ஒரு 5 வீடு வச்சுருக்காங்கன்னா 5 வீட்டுக்காரங்களும் தனித்தனியாக அவங்கவுங்க வீட்டை க்ளீன் பண்ணி குப்பை தட்டி வச்சுருப்பாங்க. லாஸ்ட்டாக அந்த குப்பையை எடுத்து வந்து குப்பை வண்டிக்காரங்க வரும்போது அந்த குப்பையை போடுவாங்க. அந்த வீட்டில் முறவாசல் பண்ணுறவங்க அந்த குப்பையை கூட்டி ஒரு ஓரமாக வச்சுருவாங்க. அந்த குப்பை காற்றுல அப்படியே பறக்கும். ஏன் இன்னமும் சென்னை மாதிரியான நகரங்கள் அந்தந்த டவுன் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே இருக்குது. அந்த மாதிரியான டவுன்ஸ்லேயும் சரி, எல்லார் வீட்டு வாசல்லையுமே குப்பை தொட்டி வரலை. ஏன்? நான் 5 வீடு வச்சுருக்கேன், 5 கடை வச்சுருக்கேன்னு பெருமை சொல்கிறவங்க, ஏன் என்னோடய காம்ப்ளெக்ஸ் வெளியில் நான் குப்பை தொட்டி வைக்கலை? ஏன் என்னோடய வீட்டுக்கு வெளியில் நான் குப்பை தொட்டி வைக்கலை? ஏன் ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு 50 வீடு இருந்தால் 50 வீட்லேயுமே குப்பை தொட்டி இருந்தால் என்ன தப்பு? நான் அப்சர்வ் பண்ண வரையும் சரி, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் விசாரித்த வரையும் சரி, ஒரு சில பேர் தான் இதை இனிஷியேட்டிவ் எடுத்து க்ளீனாக வச்சுக்கணும், நம்ம இடத்த நான் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் டஸ்ட்பின் வாங்கி வைக்கிறேன்னு வச்சுருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பேரை வந்து எனக்கு என்ன கூட்டி நான் ரோட்டில் வச்சிட்டேன், நான் வெளியில் வச்சிட்டேன், ஸோ எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அதை வந்து சானிட்டரி ஒர்க்கோ இல்லை கவர்மெண்ட்டோ அதை பார்த்துக்குவாங்க, அந்த குப்பைக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு லெத்தாச்சிக்காக இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. வி ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த வீடு வாடகை வச்சுருக்கவங்க, இந்த காம்ப்ளெக்ஸ் ஓனர், இவங்க எல்லாருக்குமே சங்கங்கள் நிறையா இருக்குது. இந்த சங்கங்கள் மூலியமாக அந்த விஷயத்த சொன்னாலும் சரி, இல்லை கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த விஷயத்த சொன்னாலும் சரி, 3 வீடு வச்சுருக்க, இல்லை 2 வீடு, இல்லை 10 வீடு, இல்லை 10 கடை வச்சுருக்க ஒரு ஓனர் அவங்களோட காம்ப்ளெக்ஸ் இல்லை அவங்களோட வீட்டு வாசலில் ஒரு குப்பை தொட்டி வச்சா என்ன தப்பு? அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரீஸில் நம்ம வீட்டு குப்பை தொட்டியை நம்ம தான் எடுத்துகிட்டு போய் அந்த மெயின் சானிட்டரி ஒர்க்கர்ஸில் அவங்களோட குப்பை நம்ம தான் போடணும். நம்ம வீட்டு குப்பையை நம்ம தான் எடுத்துகிட்டு போய் போடணும். ஆனால் இங்கே தான் குப்பை எடுத்து வாசலில் வச்சு அவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க, இல்லை அவங்க வந்து இது பண்ணுவாங்க. ரோடை யாரோ க்ளீன் பண்ணுறாங்க, அதனால் ரோட்டில் நான் குப்பையை கொட்டி வச்சுட்டா அவங்க வந்து க்ளீன் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு யோசிக்கிறது. நம்ம கையில் ஒரு வேஸ்ட்டு வச்சுருக்கோம்னாலுமே நம்ம வீட்டுக்கு தெருவுக்கு தெரு எல்லா இடத்துலையும் குப்பை தொட்டி இருந்துச்சுன்னா, இப்போது நான் கையில் வச்சுருக்கேன், அந்த இடத்துல குப்பை தொட்டி இருந்தால் நான் அங்கேயே போய் குப்பை தொட்டியில் போட்டுடலாம். ஆனால் ஒரு தெருவுக்கு எங்கேயோ ஒரு லாஸ்ட்லேயோ அந்த குப்பை ஃபுல்லாகி இருக்கும். இவன் எங்கேருந்து தூக்கி போடுவான், அந்த குப்பை அப்படியே பறந்து கீழே விழுந்து அது அப்படியே காற்றுல பறந்து போகுது. இதுதான் ரெகுலராக ரன் ஆகிட்டுருக்கு. இனி வர அடுத்த ஜென்ரேஷன் சின்ன பிள்ளைங்களாவது எல்லா வீட்லையும் குப்பை தொட்டி இருந்தால் அதுங்களை அறியாமலே போய் குப்பை தொட்டியில் போடுவோங்கிற பழக்கத்துக்கு வரும். ஏன்னா அது கிளாஸ் ரூமில் எல்லா இடத்துலையும் இருக்குதும், ஸ்கூலில் அங்கங்கே வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம அன்றாட வாழ்வில் இருக்க தெருவாக இருக்கட்டும், இல்லை வீதியாக இருக்கட்டும், இருக்க மாட்டேங்குது. ஸோ இதை ஏன் நான் அந்த ஓனர்ஸுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க இனிஷியேட்டிவ் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா எல்லாருமே வந்துடுவாங்க. ஒரு காலத்தில் கேமராவும் ஃபஸ்ட்டு வைக்காமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்தந்த ஓனர்ஸ் வைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் வீடும் வச்சுட்டாங்க. 500 1000 செலவு பண்ணி ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு டஸ்ட்பின்னை எல்லார் வீட்டு வாசலையும் நீங்கள் வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாருமே வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு பெரிய மாற்றத்துக்கான வழிவகுக்கும். ஸோ க்ளீன் இந்தியா, டெவலப்மெண்ட் இந்தியா, இதை நோக்கி நம்ம பயணிப்போம். யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க ஓனர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்கள். ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.